வணக்கங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் போயிருந்தோம். எஸ்எஸ்கே ஜவுளி பட்டு கடை அதுக்கு போயிருந்தோம். என்ட்ரன்ஸை பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு வரவேற்புங்க. பார்ப்பீங்க நீங்கள். அதாவது அந்த காலத்தில் கையில் நெய்கிற தறி மிஷின் வழியாக தான் நம்ம என்ட்ரன்ஸு போகணும் உள்ள அந்த கடைக்கு. அந்த என்ட்ரன்ஸை அந்த தறி மிஷின்லாம் கடந்து நம்ம போனோம்னா எவ்வளோ ஒரு அருமையான ஒரு காட்சியை நாங்கள் பார்த்துக்கிட்டு போனோம். அந்த தறி மிஷினை கடந்து நம்ம போனோம்னா லிஃப்ட் வச்சுருக்காங்க. கோல்டன் கடலில் அருமையாக இருந்தது லிஃப்ட்டு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். போயிட்டு வரலான்னு நினச்சேன். நான் ஒருத்தர் கூட தான் போனேன். நாம் ஜவுளி எடுக்கலை, வேறு ஒருத்தர் ஜவுளி எடுக்க கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க கூட தான் போயிட்டுருந்தேன். 5வது மாடிக்கு போனோம். போகிற வழியில் மேலே 5வது மாடிக்கு போனோம்னா ஒரு பொண்ணு வரவேற்பு கொடுக்கும். பாருங்கள் அந்த பொண்ணு யாருன்றதையும் பாருங்கள். அருமையான ஒரு கடை, அருமையான ஒரு லிஃப்ட்டு பாருங்கள். ஒரு பொண்ணு வரவேற்பு கொடுக்குதுங்களா, அருமையாக இருக்குது. அப்படியே கடந்து உள்ளே போனோம்னா பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு கடை. பட்டு எடுக்கணுன்னா இந்த கடைக்கு போங்க. இதோட அட்ரஸும் நான் டீட்டெயிலும் எல்லாமே கொடுக்குறேன். ரேட்டும் பார்த்திங்கன்னா மிக குறைந்த விலையே அவங்க கோட் பண்ணுறாங்க. எஸ்எஸ்கே நீங்கள் கூகுளில் போட்டால் கூட எஸ்எஸ்கே ஜவுளின்னு போட்டிங்கனாக்கா காஞ்சிபுரத்துக்கு உங்களுக்கு லொக்கேஷனே அவங்களே ஷேர் பண்ணிவிடுவாங்க. வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன், மொபைல் நம்பரும் கொடுக்குறேன். பாருங்கள், பையன் அண்ணன் பையன் கூட உட்காரது தான். அவனை அப்படியே விளையாட்டு காட்டிக்கிட்டு ஜாலியாக அப்படியே போயிட்டு இருந்தது. எனக்கு மனசு கேட்காம தான் சில படங்கள்லாம் நான் எடுத்தேன். இப்போ அடுத்த பண்ணது இது அந்தாண்டு இப்போ பார்க்கக்கூடியது அவங்க காட்டின ஒரு பட்டு, எல்லாத்தையும் காட்டி வச்சுருந்த பட்டு. அது அருமையான கடைங்க. எல்லா டிசைன்ஸும் எல்லா கலர்ஸும் இருக்குது. இவங்க ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்களே சொந்தமாக மிஷின் வச்சுருக்காங்க, தறி மிஷின் வச்சுருக்காங்க, நம்ம நெய்கிறாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே கீழே வந்தோம். எனக்கு மனசு கேட்கல. தறி மிஷின் இன்னொரு டைம் ஷூட் பண்ணின்றதுனால மறுபடியும் அந்த தறி மிஷினை ஒரு டைம் ஷூட் பண்ணிகிட்டே வந்தேன். நல்ல மரியாதை கொடுக்குறாங்க, நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க. கஸ்டமர் எப்படி கவனிக்கணும் அந்த மாதிரி கவனிக்கிறாங்க. பாருங்கள், தறி மிஷினு அந்த காலத்தில் தறி மிஷின்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சேரில் உக்காந்துக்கிட்டு தான் நூல் அந்த புறம் இந்த புறம் டக்கு டக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த காலத்தை தெரியுதான். அதே போல் நம்ம மக்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஷேர் லைக் பண்ணி நன்றி.